உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி கே. வெங்கடேஷ். இவர் விழுப்புரம் மாவட்டம் பிடாரிப்பட்டு அஞ்சல் திருநந்திபுரம் கிராம விவசாயி ஆவார். இவர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சார்ந்த காரணத்தினாலும் வேளாண்மையின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணத்தால் வேளாண்மையில் நவீன நுட்பங்களான குழிமுறை கரும்பு சாகுபடி போன்ற முறைகளை பின்பற்றியும் அத்துடன் வேளாண்மையோடு உபத்தொழிலாக ஆடுகளை வளர்க்கும் எண்ணத்துடன் 50 ஆடுகளுடன் பண்ணையை துவக்கி அதில் முறையான வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் தற்போது சுமார் 600க்கும் மேற்பட்ட ஆடுகளை கொண்டும் ஆண்டுக்கு சுமார் 400க்கும் மேல் ஆடுகளை விற்பனை செய்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, விவசாயம் சார்ந்த குடும்பம். ஆனால் விவசாயத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் படித்தது வேறு தொழில்னும் போது அந்த தொழில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் அந்த அளவுக்கு ஒரு வருமானம் பற்றாக்குறை, அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இன்கம் ரீச் ஆக முடியல. எங்கள் சொந்த ஊரில் நிலம் ஒரு 30 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது. அதை பெட்டராக யூஸ் பண்ணி விவசாயத்தில் ஒரு அதிக லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் விவசாயத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இந்த குழிமுறை கரும்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய மெத்தடில் விவசாயத்தில் முன்னோடியாக பண்ணணும்னு பண்ணிவிட்டு இந்த ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிற முயற்சியில் இறங்கணும். ஆரம்பத்தில் ஒரு அதாவது இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டு பண்ணையை துவங்கணும். முதல்ல ஒரு 50 ஆடு வச்சு ஆரம்பித்தோம். 50 தலைச்சேரி ஆடு, ஒரு 10 போயர்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ப்ரீடு, அது 50 தலைச்சேரி ப்ரீடு, இந்த கேரளா ப்ரீடு, அந்த ப்ரீடை வச்சு எங்களுடைய பண்ணையை முதல்ல துவக்கணும். மொத்தத்தில் எங்களுக்கு பார்த்ததில் இந்த தலைச்சேரி போயர் கலப்பினம் எங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதையே டெவலப் பண்ண ஆரம்பித்து அப்புறம் ஒரு 200 ஆடு வரை எங்களோட பேரண்ட் ஸ்டாக்கு இந்த தலைச்சேரி, ஒரு 10 போயர் கெடா அப்படிங்கிற மாதிரி வச்சு முதல்ல எங்களோட டெவலப்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் படிப்படியாக முதல்ல ஒரு 10 லட்சம் முதலீடு பண்ணோம். அப்புறம் படிப்படியாக ஒரு 40 லட்சம் வரைக்கும் எங்களுடைய முதலீடு இருந்தது. இந்த 40 லட்சம் முதலீடு பண்ணதில் எங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டிங்க எல்லாம் சேர்த்து இப்போ இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 600 குட்டிங்க சேர்த்து ஒரு 600 ஆடு பக்கம் இருக்குது பண்ணையில். ஒரு வருஷத்துக்கு ஒரு 400 குட்டி அளவுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆடு ரகத்தை சூஸ் பண்ணும்போது ஒரு 4 முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து 2 குட்டி 3 குட்டி போடுற ரகங்கள், அதாவது ஒரு குட்டி போடாமல் 2 குட்டி 3 குட்டி போடுற ரகமாக இருக்கான்றதை பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அதாவது நம்ம கொடுக்குற உணவு வந்து அது நல்ல கரியாக மாற்றுற வெயிட்டாக மாற்றுற திறன் இருக்கிற ரகமாக இருக்குதான்றதை பார்க்குறோம். அப்புறம் 3வது நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குதா, நமக்கு கிட்டத்தில் நெருக்கத்தில் கிடைக்குதான்றதை பார்க்குறோம். அப்புறம் நம்மளுடைய சீதோஷ்ண நிலை, கிளைமேட்டு, டிசீஸ் டாலரன்ஸ் இதெல்லாம் இருக்குதான்றதெல்லாம் வச்சு நாங்கள் முடிவு பண்ணும்போது இந்த நம்ம தலைச்சேரி ரகம் நம்ம லோக்கல் ப்ரீட்ஸில் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதாவது வருஷத்தில் 28 கிலோ வெயிட் வருது, 2 குட்டி 3 குட்டி போடுது, பிறக்கிற குட்டிங்களுக்கு நல்லா பால் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. உணவு முறைகள் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 3 விதமான உணவு கொடுக்குறோம். அதாவது பசுந்தீவனம், அந்த பசுந்தீவனம் அந்த பச்சையாக கொடுக்குறது மரம், தழை, இலை, செடி வகைகள் இதெல்லாமே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுந்தீவனத்தில் ஒரு 60% அதாவது லெக்யூம்னஸ், அதாவது பயிர் வகை தாவரங்களும், ஒரு 40% புல் வகைகளும் கொடுக்குறோம். இந்த 60% லெக்யூம்னஸ், அதாவது பயிர் வகை தாவரங்களில் முக்கியமாக வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து வேலி மசால், முயல் மசால், அப்புறம் சுபாபுல், அகத்தி, கிளேரிசிடியா இந்த மாதிரியான வகைகளை நாங்கள் லெக்யூம்ஸாக கொடுக்குறோம். வேறு ஒரு 40% புல் வகைகளில் பார்த்திங்கன்னா அந்த கோஃபோரு, அப்புறம் கோஎஃப்எஸ் 29, அப்புறம் தீவன சோளம், அப்புறம் மக்காச்சோளம் இந்த மாதிரியான வகைகளை பச்சையாகவும் கொடுக்குறோம். குட்டிங்க வந்து ஒரு பண்ணையில் மொத்தத்தில் ஒரு 5%க்கு மேலே போகாத இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. குட்டிங்க இறப்பை நீங்கள் தடுக்கணுன்னா முக்கியமானது செனை பராமரிப்பு. இருக்கிற பெட்டாடுங்க எல்லாத்தையுமே அந்த 8 மாதத்துக்கு ஒரு முறை ஈர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதி பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நீங்கள் கலப்பு தீவனத்துக்காக பண்ணுற செலவினங்கள், அப்புறம் வந்து மருந்து தேவையில்லாத நீங்கள் ஒரு பிரச்சனையை வர விட்டுட்டு அப்புறம் அதுக்கு மருத்துவ உதவிக்காக பண்ணுற செலவினங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தேவையான தடுப்பூசிகளை முன்னாடியே போட்டு அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத செலவினங்களையும் தேவையில்லாத பொருள் இழப்பையும் நீங்கள் காப்பாற்றி நல்ல லாபம் அடையலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எங்கள் பண்ணைக்கு வரவங்களில் ஒரு வாரத்தில் ஒரு 20 பேர் வர்றாங்க. அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேராவது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரு இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு இந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்கலாம் வராங்கன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். யாரெல்லாம் இன்றைக்கி விவசாயத்தை விட்டு வேணான்னு போனாங்களோ இன்றைக்கி அவங்க எல்லாமே திரும்பி வர மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் இந்த நிலைமை ரொம்பவே அதிகமாக மாறும்னு நான் எதிர்பார்க்குறேன். கே வெங்கடேஷ் அவர்களை 089034710006 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி உரங்களை சரிவிகித அளவில் பயன்படுத்துதல் அவசியமாகும். உயிர் உரங்களை பயன்படுத்துவதனாலும் நல்ல பலன்களை பெற முடியும். அது மட்டுமின்றி அங்கக உரம், தொழு உரம், குப்பை உரம் மற்றும் பாக்டீரியா உரம், பூஞ்சானம் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நல்ல பலன்களை பெற முடியும். அந்த வகையில் இப்பொழுது பயிர் வகை பயிர்களில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தின் நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். பயிர் வகை பயிர்கள் வந்து மானாவாரி மற்றும் இரவை பருவத்தில் வந்து அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது. இது வந்து சிறுதானிய பயிர்களை விட பயிர் வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா 2-4% அளவிற்கு புரதச்சத்து அதிகம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய தாது உப்புக்கள் பயிர் வகை பயிர்களில் இருக்குது. இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து புரதத்தை வந்து அதிகமான அளவு நமக்கு தருது. ஒவ்வொரு சராசரி இந்தியனும் பார்த்திங்கன்னா தன்னோட புரத தேவைக்காக இந்த பயிர் வகை பயிர்களை தான் நம்பி இருக்காங்க. இந்த பயிர் வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுலையும் முக்கியமான பங்காற்றுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா அதோட வேரில் வந்து சிறு சிறு முடிச்சுகள் இருக்கும், வேர் முடிச்சுகள்னு பேர். இது மற்ற பயிர்களில் நீங்கள் பார்க்க முடியாது. இது எதனாலன்னா இந்த பயிர் வகை பயிர்களோட வேர்களில் வந்து ரைசோபியம் எனப்படும் ஒரு பாக்டீரியம் என்ன பண்ணுதுன்னா அதோட பயிர் வகை பயிர்களோட வேர் கசிவால் கவர்ந்து இழுக்கப்பட்டு போய் அதோட வேர் உள்ளே போய் இது போல் வேர் முடிச்சுகளை உற்பத்தி பண்ணுது. இந்த வேர் முடிச்சுகளில் பார்த்திங்கன்னா நைட்ராஜினேஸ் அப்படிங்கிற ஒரு நொதிப்பொருள் இருக்குது. அது மூலமாக இது வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகிச்சு இந்த வேர் முடிச்சுகளில் இந்த ரைசோபியம் வைக்குது. இதனால் தழைச்சத்து மண்ணில் அதிக அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தழைச்சத்தானது அதோட பருவத்தில் வந்து அது எடுத்துக்கும் தன்னோட வளர்ச்சிக்கு. அது போக இது என்ன பண்ணணும்னா அந்த வேர் முடிச்சுகள் அதோட அறுவடைக்கு அப்புறம் இந்த வேர் முடிச்சுகள் மண்ணிலே இருக்கும். அடுத்த பருவத்துக்கு நம்ம இந்த நிலத்தை உழும் பொழுது அதில் இருக்க அதாவது இந்த வேர் முடிச்சுகளில் இருக்க தழைச்சத்தானது வெளியில் வந்து அடுத்த பருவத்தில் என்ன பயிரிடுறாங்களோ அதுக்கும் இது பயன்படும். அந்த அளவுக்கு இது வந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தி சேமித்து வச்சு அடுத்த பருவத்துக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ரைசோபியம். இது ஒரு முக்கியமான உயிர் உரம் பயிர் வகை பயிர்களுக்கு. இந்த ரைசோபியத்தை நீங்கள் பயிர் வகை பயிர்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு ஏற்ற ராசிதானா என்பதை அறிந்து நீங்கள் கொடுக்கணும். மற்ற அசோஸ்பயிர்களும் போல் எல்லா பயிர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரைசோபிய ராசி ஒரு குறிப்பிட்ட பயிர் வகை பயிர்களில் தான் வேறு முடிச்சுகளை உண்டு பண்ணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா ரைசோபியம் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ரைசோபியம் வந்து உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகள் மட்டும்தான் வேறு முடிச்சுகளை உண்டு பண்ணும். அதே போல் ரைசோபியம் ஜப்பானிக்கம் அப்படிங்கிற வகை வந்து சோயா முச்சையில் மட்டும்தான் வேறு முடிச்சுகளை உண்டு பண்ணும். இப்போ இதை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த வேறு முடிச்சுகளை உற்பத்தி பண்ணாது. இதனால் என்ன ஆகுன்னா தழைச்சத்து நிலைநிறுத்துறது தடைப்பட்டு போயிடும். அதனால் எந்த பயிரை நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்கிறத முடிவு செய்து அதுக்கு ஏற்ற ரைசோபிய ராசியை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதற்கான முழு பலனை பெற முடியும். இப்போ இந்த ரைசோபியத்தை எப்படி நீங்கள் பயிருக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எப்படி அவங்க முக்கியமான ஒரே வழி வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி அப்படின்னா ரைசோபியத்தை நீங்கள் போட போகிற பயிர் வகை பயிர்களோட கலந்து இது பண்ணுறது. விதை நேர்த்தி என்ன பண்ணால் ஒரு ஏக்கருக்கு தேவையான நல்ல விதையை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு இப்போ இந்த சிறு விதைகள் அப்படின்னா இப்போ உளுந்து, பச்சை பயிறு போன்ற விதைகள்லாம் ஒரு ஏக்கருக்கு தேவையான எடுத்து அதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு ரைசோபியம் எடுத்து, ஒரு பாக்கெட் அளவுன்னா 200 கிராம் ரைசோபியத்தை எடுத்து அதில் ஒரு 200 மில்லி நன்கு ஆறிய அரிசி கஞ்சி கூட கலந்து ஒரு கூழ் மாரி ஆக்கிக்கணும். இப்போ இது வந்து உளுந்து, பச்சை பயிறுக்கெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் ரைசோபியம் போதுமானது. ஒரு கூழ் மாதிரி ஆக்கிக்கணும். இந்த கூழில் அந்த விதையை போட்டு நன்கு கிளறணும்.
ஒரு விதையிலையும் நல்ல ஒரு பூச்சி போன்ற அமைப்பு ஏற்படுற அளவுக்கு நீங்கள் இந்த இதை கிளறி நன்கு விதைநேர்த்தி செய்யணும். இவ்வாறு நன்கு விதைநேர்த்தி செய்யப்பட்ட இந்த விதைகளை நிழலில் நீங்கள் உலர வைக்கணும். நிழலில் உலர வச்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள் எப்போ வேணாலும் நீங்கள் விதைக்கலாம். இதுதான் விதைநேர்த்தி செய்யும் முறை. இப்படி தான் இந்த ரைசோபியத்தை நீங்கள் விதைநேர்த்தி செய்யணும். இவ்வாறு விதைநேர்த்தி செய்து நீங்கள் விதைக்கும் பொழுது ரைசோபியத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ரைசோபியத்தை இந்தமாரி விதைநேர்த்தி செய்கிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ரசாயன உரங்களை கலக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சன கொல்லிகளை அது கூட கலந்து நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் விதைநேர்த்தி அப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இவ்வாறு விதைநேர்த்தி செய்வதன் மூலமாகவும் ரைசோபியத்தை இடுவதன் மூலமாகவும் இந்த பயிர்கள் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹெக்டர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 70லிருந்து 200 கிலோகிராம் அளவுக்கு தழைச்சத்தை நிலைநிறுத்துது ரைசோபியம். 2வது, இதுபோல் தழைச்சத்து நீங்கள் நிலைநிறுத்துறதுனால தழைச்சத்தின் உர அளவை நீங்கள் 25% அளவுக்கு குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது தன்னோட பருவத்தில் தழைச்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த பயிர் வகை பயிர்கள் அடுத்து வரப்போகிற பருவத்துக்கும் இது தழைச்சத்தை கொடுக்கறதுனால அது ஒரு நன்மை நமக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரைசோபியமானது நிறைய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் அதிகமான அளவு சுரக்கிறதுனால பயிர் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது போன்ற நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால மண்ணின் வளமும் அதிகரித்து பயிர் வகை பயிர்களில் மகசூல் கிட்டத்தட்ட 15லிருந்து 30% வரை கூடுதல் மகசூல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்குது இந்த ரைசோபியம் உயிர் உரத்தை ஒவ்வொரு விவசாயியும் பயிர் வகை பயிர்கள் இடும்பொழுது அவசியம் இட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான உயிர் உரமாக பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா பாஸ்போபாக்டீரியா, அதாவது மணிச்சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரம். இந்த பாஸ்போபாக்டீரியா இடுறதுனால நீங்கள் மண்ணில் இடுற மணிச்சத்து முழுவதும் பயிருக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது இந்த பாஸ்போபாக்டீரியா. இதையும் விவசாயிகள் எப்போல்லாம் ரைசோபியம் போடுறாங்களோ அப்போல்லாம் பாஸ்போபாக்டீரியாவும் நான் மேற்கூறிய முறையிலேயே விதைநேர்த்தி செய்து ரைசோபியம் ஒரு பாக்கெட் போடுறப்ப ஒரு பாக்கெட் அசோஸ்பைரலத்தையும் அது கூட கலந்து நீங்கள் விதைநேர்த்தி செய்து போட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற கரையாத மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்போபாக்டீரியா முக்கிய பங்காற்றுது. எனவே விவசாயிகள் இந்த ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிரினங்களை பயிர் வகை பயிர்கள் அதிக அளவில் உபயோகப்படுத்தி அதிக மகசூலை பெற்று வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்களை 9842278530 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி கே. வெங்கடேஷ். இவர் விழுப்புரம் மாவட்டம் பிடாரிப்பட்டு அஞ்சல் திருநந்திபுரம் கிராம விவசாயி ஆவார். இவர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சார்ந்த காரணத்தினாலும் வேளாண்மையின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணத்தால் வேளாண்மையில் நவீன நுட்பங்களான குழிமுறை கரும்பு சாகுபடி போன்ற முறைகளை பின்பற்றியும் அத்துடன் வேளாண்மையோடு உபத்தொழிலாக ஆடுகளை வளர்க்கும் எண்ணத்துடன் 50 ஆடுகளுடன் பண்ணையை துவக்கி அதில் முறையான வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் தற்போது சுமார் 600க்கும் மேற்பட்ட ஆடுகளை கொண்டும் ஆண்டுக்கு சுமார் 400க்கும் மேல் ஆடுகளை விற்பனை செய்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, விவசாயம் சார்ந்த குடும்பம். ஆனால் விவசாயத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் படித்தது வேறு தொழில்ன்னும் போது அந்த தொழில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் அந்த அளவுக்கு ஒரு வருமானம் பற்றாக்குறை, அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இன்கம் ரீச் ஆக முடியல. எங்கள் சொந்த ஊரில்
நிலம் ஒரு 30 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது, அதை பெட்டராக யூஸ் பண்ணி விவசாயத்தில் ஒரு அதிக லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் விவசாயத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இந்த குழிமுறை கரும்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய மெத்தடில் விவசாயத்தில் முன்னோடியாக பண்ணணும்னு பண்ணிவிட்டு இந்த ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிற முயற்சியில் இறங்கணும். ஆரம்பத்தில் ஒரு இறப்பை நீங்கள் தடுக்கணுன்னா முக்கியமானது செனை பராமரிப்பு. இருக்கிற பெட்டாடுங்க எல்லாத்தையுமே அந்த 8 மாதத்துக்கு ஒரு முறை ஈத்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதி பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நீங்கள் கலப்பு தீவனத்துக்காக பண்ணுற செலவினங்கள், அப்புறம் வந்து மருந்து தேவையில்லாத நீங்கள் ஒரு பிரச்சனையை வர விட்டுட்டு அப்புறம் அதுக்கு மருத்துவ உதவிக்காக பண்ணுற செலவினங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தேவையான தடுப்பூசிகளை முன்னாடியே போட்டு அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத செலவினங்களையும் தேவையில்லாத பொருள் இழப்பையும் நீங்கள் காப்பாற்றி நல்ல லாபம் அடையலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணைக்கு வரவங்களில் ஒரு வாரத்தில் ஒரு 20 பேர் வர்றாங்க. அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேராவது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரு இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்கலாம் வராங்கன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். யாரெல்லாம் இன்றைக்கி விவசாயத்தை விட்டு வேணான்னு போனாங்களோ இன்றைக்கி அவங்க எல்லாமே திரும்பி வர மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் இந்த நிலைமை ரொம்பவே அதிகமாக மாறும்னு நான் எதிர்பார்க்குறேன். கே வெங்கடேஷ் அவர்களை 089034710006 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி உரங்களை சரிவிகித அளவில் பயன்படுத்துதல் அவசியமாகும். உயிர் உரங்களை பயன்படுத்துவதனாலும் நல்ல பலன்களை பெற முடியும். அது மட்டுமின்றி அங்கக உரம், தொழு உரம், குப்பை உரம் மற்றும் பாக்டீரியா உரம், பூஞ்சானம் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நல்ல பலன்களை பெற முடியும். அந்த வகையில் இப்பொழுது பயிர் வகை பயிர்களில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தின் நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். அதாவது இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டு பண்ணையை துவங்கணும். முதல்ல ஒரு 50 ஆடு வச்சு ஆரம்பித்தோம். 50 தலைச்சேரி ஆடு, ஒரு 10 போயர்னு சொல்லிட்டு இந்த தென்னாப்பிரிக்கா ப்ரீடு, அது 50 தலைச்சேரி ப்ரீடு, இந்த கேரளா ப்ரீடு, அந்த ப்ரீடை வச்சு எங்களுடைய பண்ணையை முதல்ல துவக்கணும். மொத்தத்தில் எங்களுக்கு பார்த்ததில் இந்த தலைச்சேரி போயர் கலப்பினம் எங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதையே டெவலப் பண்ண ஆரம்பித்து அப்புறம் ஒரு 200 ஆடு வரை எங்களோட பேரண்ட் ஸ்டாக்கு இந்த தலைச்சேரி, ஒரு 10 போயர் கெடா அப்படிங்கிற மாதிரி வச்சு முதல்ல எங்களோட டெவலப்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் படிப்படியாக முதல்ல ஒரு 10 லட்சம் முதலீடு பண்ணோம். அப்புறம் படிப்படியாக ஒரு 40 லட்சம் வரைக்கும் எங்களுடைய முதலீடு இருந்தது. இந்த 40 லட்சம் முதலீடு பண்ணதில் எங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டிங்க எல்லாம் சேர்த்து இப்போ இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 600 குட்டிங்க சேர்த்து ஒரு 600 ஆடு பக்கம் இருக்குது பண்ணையில். ஒரு வருஷத்துக்கு ஒரு 400 குட்டி அளவுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆடு ரகத்தை சூஸ் பண்ணும்போது ஒரு 4 முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து 2 குட்டி 3 குட்டி போடுற ரகங்கள், அதாவது ஒரு குட்டி போடாமல் 2 குட்டி 3 குட்டி போடுற ரகமாக இருக்கான்றதை பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அதாவது நம்ம கொடுக்குற உணவு வந்து அது நல்ல கரியாக வெயிட்டாக மாற்றுற திறன் இருக்கிற ரகமாக இருக்குதான்றதை பார்க்குறோம். அப்புறம் 3வது நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குதா, நமக்கு கிட்டத்தில் நெருக்கத்தில் கிடைக்குதான்றதை பார்க்குறோம். அப்புறம் நம்மளுடைய சீதோஷ்ண நிலை, கிளைமேட்டு, டிசீஸ் டாலரன்ஸ் இதெல்லாம் இருக்குதான்றதெல்லாம் வச்சு நாங்கள் முடிவு பண்ணும்போது இந்த நம்ம தலைச்சேரி ரகம் நம்ம லோக்கல் ப்ரீட்ஸில் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதாவது வருஷத்தில் 28 கிலோ வெயிட் வருது, 2 குட்டி 3 குட்டி போடுது, பிறக்கிற குட்டிங்களுக்கு நல்லா பால் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. உணவு முறைகள் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 3 விதமான உணவு கொடுக்குறோம். அதாவது பசுந்தீவனம், அந்த பசுந்தீவனம் அந்த பச்சையாக கொடுக்குறது மரம், தழை, இலை, செடி வகைகள் இதெல்லாமே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுந்தீவனத்தில் ஒரு 60% அதாவது லெக்யூமினஸ், அதாவது பயிர் வகை தாவரங்களும், ஒரு 40% புல் வகைகளும் கொடுக்குறோம். இந்த 60% லெக்யூமினஸ், அதாவது பயிர் வகை தாவரங்களில் முக்கியமாக வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து வேலி மசால், முயல் மசால், அப்புறம் சுபாபுல், அகத்தி, கிளேரிசிடியா, இந்த மாதிரியான வகைகளை நாங்கள் லெக்யூம்ஸாக கொடுக்குறோம். வேறு ஒரு 40% புல் வகைகளில் பார்த்திங்கன்னா அந்த கோஃபோரு, அப்புறம் கோஎஃப்எஸ் 29, அப்புறம் தீவன சோளம், அப்புறம் மக்காச்சோளம், இந்த மாதிரியான வகைகளை பச்சையாகவும் கொடுக்குறோம். குட்டிங்க வந்து ஒரு பண்ணையில் மொத்தத்தில் ஒரு 5%க்கு மேலே போகாத இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பயிர் வகை பயிர்கள் வந்து மானாவாரி மற்றும் இரவை பருவத்தில் வந்து அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது.
இது வந்து சிறுதானிய பயிர்களை விட பயிர் வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4% அளவிற்கு புரதச்சத்து அதிகம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய தாது உப்புக்கள் பயிர் வகை பயிர்களில் இருக்குது. இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து புரதத்தை வந்து அதிகமான அளவு நமக்கு தருது. ஒவ்வொரு சராசரி இந்தியனும் பார்த்திங்கன்னா தன்னோட புரத தேவைக்காக இந்த பயிர் வகை பயிர்களை தான் நம்பி இருக்காங்க. இந்த பயிர் வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுலையும் முக்கியமான பங்காற்றுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா அதோட வேரில் வந்து சிறு சிறு முடிச்சுகள் இருக்கும், வேர் முடிச்சுகள்னு பேர். இது மற்ற பயிர்களில் நீங்கள் பார்க்க முடியாது. இது எதனாலன்னா, இந்த பயிர் வகை பயிர்களோட வேர்களில் வந்து ரைசோபியம் எனப்படும் ஒரு பாக்டீரியம் என்ன பண்ணுதுன்னா, அதோட பயிர் வகை பயிர்களோட வேர் கசிவால் கவர்ந்து இழுக்கப்பட்டு போய் அதோட வேர் உள்ளே போய் இது போல் வேர் முடிச்சுகளை உற்பத்தி பண்ணுது. இந்த வேர் முடிச்சுகளில் பார்த்திங்கன்னா நைட்ராஜினேஸ் அப்படிங்கிற ஒரு நொதிப்பொருள் இருக்குது. அது மூலமாக இது வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகிச்சு இந்த வேர் முடிச்சுகளில் இந்த ரைசோபியம் வைக்குது. இதனால் தழைச்சத்து மண்ணில் அதிக அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தழைச்சத்தானது அதோட பருவத்தில் வந்து அது எடுத்துக்கும் தன்னோட வளர்ச்சிக்கு. அது போக இது என்ன பண்ணணும்னா, அந்த வேர் முடிச்சுகள் அதோட அறுவடைக்கு அப்புறம் இந்த வேர் முடிச்சுகள் மண்ணிலே இருக்கும். அடுத்த பருவத்துக்கு நம்ம இந்த நிலத்தை உழும் பொழுது அதில் இருக்க அதாவது இந்த வேர் முடிச்சுகளில் இருக்க தழைச்சத்தானது வெளியில் வந்து அடுத்த பருவத்தில் என்ன பயிரிடுறாங்களோ அதுக்கும் இது பயன்படும். அந்த அளவுக்கு இது வந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தி சேமித்து வச்சு அடுத்த பருவத்துக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ரைசோபியம். இது ஒரு முக்கியமான உயிர் உரம் பயிர் வகை பயிர்களுக்கு. இந்த ரைசோபியத்தை நீங்கள் பயிர் வகை பயிர்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு ஏற்ற ராசிதானா என்பதை அறிந்து நீங்கள் கொடுக்கணும். மற்ற அசோஸ்பைரலம் போல் எல்லா பயிர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரைசோபிய ராசி ஒரு குறிப்பிட்ட பயிர் வகை பயிர்களில் தான் வேர் முடிச்சுகளை உண்டு பண்ணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா ரைசோபியம் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ரைசோபியம் வந்து உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகள் மட்டும்தான் வேர் முடிச்சுகளை உண்டு பண்ணும். அதே போல் ரைசோபியம் ஜப்பானிக்கம் அப்படிங்கிற வகை வந்து சோயா முச்சையில் மட்டும்தான் வேர் முடிச்சுகளை உண்டு பண்ணும். இப்போ இதை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த வேர் முடிச்சுகளை உற்பத்தி பண்ணாது. இதனால் என்ன ஆகுன்னா, தழைச்சத்து நிலைநிறுத்துறது தடைப்பட்டு போயிடும். அதனால் எந்த பயிரை நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்கிறத முடிவு செய்து அதுக்கு ஏற்ற ரைசோபிய ராசியை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதற்கான முழு பலனை பெற முடியும். இப்போ இந்த ரைசோபியத்தை எப்படி நீங்கள் பயிருக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எப்படி அவங்க முக்கியமான ஒரே வழி வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி அப்படின்னா ரைசோபியத்தை நீங்கள் போட போகிற பயிர் வகை பயிர்களோட கலந்து இது பண்ணுறது. விதை நேர்த்தி என்ன பண்ணால், ஒரு ஏக்கருக்கு தேவையான நல்ல விதையை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு இப்போ இந்த சிறு விதைகள் அப்படின்னா என்ன, இப்போ உளுந்து, பச்சை பயிறு போன்ற விதைகள்லாம் ஒரு ஏக்கருக்கு தேவையான எடுத்து அதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு ரைசோபியம் எடுத்து, ஒரு பாக்கெட் அளவுன்னா 200 கிராம் ரைசோபியத்தை எடுத்து அதில் ஒரு 200 மில்லி நன்கு ஆறிய அரிசி கஞ்சி கூட கலந்து ஒரு கூழ் மாரி ஆக்கிக்கணும். இப்போ இது வந்து உளுந்து, பச்சை பயிருக்கெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் ரைசோபியம் போதுமானது. ஒரு கூழ் மாதிரி ஆக்கிக்கணும். இந்த கூழில் அந்த விதையை போட்டு நன்கு கிளறணும். ஒரு விதையிலையும் நல்ல ஒரு பூச்சி போன்ற அமைப்பு ஏற்படுற அளவுக்கு நீங்கள் இந்த இதை கிளறி நன்கு விதைநேர்த்தி செய்யணும். இவ்வாறு நன்கு விதைநேர்த்தி செய்யப்பட்ட இந்த விதைகளை நிழலில் நீங்கள் உலர வைக்கணும். நிழலில் உலர வச்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள் எப்போ வேணாலும் நீங்கள் விதைக்கலாம். இதுதான் விதைநேர்த்தி செய்யும் முறை. இப்படி தான் இந்த ரைசோபியத்தை நீங்கள் விதைநேர்த்தி செய்யணும். இவ்வாறு விதைநேர்த்தி செய்து நீங்கள் விதைக்கும் பொழுது ரைசோபியத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ரைசோபியத்தை இந்த மாதிரி விதைநேர்த்தி செய்கிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ரசாயன உரங்களை கலக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சன கொல்லிகளை அது கூட கலந்து நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் விதைநேர்த்தியப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இவ்வாறு விதைநேர்த்தி செய்வதன் மூலமாகவும் ரைசோபியத்தை இடுவதன் மூலமாகவும் இந்த பயிர்கள் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹெக்டர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 70லிருந்து 200 கிலோகிராம் அளவுக்கு தழைச்சத்தை நிலைநிறுத்துது ரைசோபியம். 2வது, இதுபோல் தழைச்சத்து நீங்கள் வந்து நிலைநிறுத்துறதுனால தழைச்சத்தின் உர அளவை நீங்கள் வந்து 25% அளவுக்கு குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது தன்னோட பருவத்தில் வந்து தழைச்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த பயிர் வகை பயிர்கள் அடுத்து வரப்போகிற பருவத்துக்கும் இது வந்து தழைச்சத்தை கொடுக்கறதுனால அது ஒரு நன்மை நமக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரைசோபியமானது நிறைய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் வந்து அதிகமான அளவு சுரக்கிறதுனால பயிர்